Hello friends, welcome back to the channel the priyaumasdiytamil. ஸோ இந்த வீடியோவில் நான் இப்படி வீட்டிலே சிம்பிள் அண்ட் குயிக்காக இயரிங்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு சின்ன அளவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கர்வ் மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா இதை இப்படி பண்ணி ஃப்ளாட் ஆக்கிடலாம். ஃப்ளாட் ஆக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ரவுண்டு வரைய போகிறோம். நம்மளோட இயரிங் இல்லைனா ஸ்டட் நம்மளுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் அந்த ரவுண்டை நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் இந்த அளவில் வரைஞ்சிருக்கேன். இதை அப்படியே நான் இப்போது கட் பண்ணி எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு கலர் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சில்க் த்ரெட், எம்ப்ராய்டரி த்ரெட், எந்த த்ரெட் வேணால் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 60 சென்டிமீட்டர் அளவில் கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைடில் ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அதை க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இது நம்ம அப்படியே ஒரு எண்டை மட்டும் அப்படி பிடிச்சிட்டு நம்ம இதை அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் டைட் ஆகிற அளவுக்கு ரோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை அப்படி விட்டுட்டோன்னா இதை அகெயின் ட்விஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதை ஈக்குவல் லெவலில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படி விட்டோன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக ட்விஸ்ட் ஆகிடும். இப்போது இதையுமே நம்மளை ஒரு சைடில் ஃபோல்டிங் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இதை கட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இதை ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது நம்ம அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். அதை இப்படி சுற்றிட்டே வரப்போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் மோனிகா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மோனிகா. அதுக்கப்புறமா ரஞ்சினி, ஹாய் ரஞ்சினி. ரஞ்சினியோடைய தம்பி கிறிஷ்க்கும் ஒரு பெரிய 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 ஹாய். அதுக்கப்புறமா அர்ச்சனாதித்தி, தேங்க்யூ ஸோ மச் அர்ச்சனாதித்தி. ஆர்வி ஹர்ஷா, ஹாய் ஆர்வி ஹர்ஷா. கார்த்திகேயன், தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகேயன். அப்புறம் திவ்யதர்ஷினி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் திவ்யதர்ஷினி. ஷஹானா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கமெண்ட் பண்ணதுக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ நம்மளுக்கு இப்படி தான் கிடச்சிருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இதில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட போகிறோம். இது ஒரு பேஸ் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்க போகுது. ஒட்டியாச்சு. இப்போ இதில் ஒரு சேஃப்டி பென் வச்சு நடுவில் நம்ம ஒரு ஹோல் போட்டுடலாம். இதுக்காக நான் எந்த ஒரு நியூ மெட்டீரியல்ஸுமே யூஸ் பண்ணல. ஆல்ரெடி சின்னதாக இந்த மாதிரி ஸ்டட் இருக்கும் இல்லையா, நமக்கு ஒரு ஸ்டோன் ஸ்டட் இல்லை பேர்ல் ஸ்டட்லாம் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக இந்த மாதிரி. ஸோ அதுதான் இது நடுவில் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இது நம்ம அப்படியே இப்போது கீழேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேர்ல் நான் இதோடைய கீழேயும் நான் ஒட்டிடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட்டு அடுத்து இதே நம்ம 2 கலர் காம்பினேஷனில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 2 ப்ளூ கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று, அதில் 30 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் 2 சைட்லையுமே க்ளூ அப்ளை பண்ணி நான் ஜாயின் பண்ணிவிட்டு மற்றபடி அதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை அப்படி மடித்து விட்டோன்னா அது ஃபுல்லாகவே ரோல் ஆகிடும், ட்விஸ்ட் ஆகிடும். திரும்ப அதை நம்ம ரோல் பண்ணிட்டே நம்மளுடைய பேஸில் கொண்டு போய் அதை ஒட்டிடணும். ஸோ அதே ப்ராசஸ் தான் திரும்ப இதுக்கும் ரிப்பீட் பண்ணணும். இது வேணால் நம்ம 2 கலர் காம்பினேஷனில் பண்ணலாம். நம்மளுடைய ஃபேவரட் கலர்ஸ் பிடிச்ச கலர், நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக. ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த கலர்ஸில் வேணால் அதை நம்ம பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதுக்கு நடுவில் நான் ஒரு குட்டி பேர்ல் ஸ்டட்டை நான் இன்சர்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய செகண்ட் இயரிங்கும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த இயரிங்க்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய ரவுண்டாக வரைஞ்சிக்கிறேன். இதை நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ளே ஒரு சின்ன டைமண்ட் ஷேப் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது வரையும் போதே இன்னொரு இயரிங்க்காக நீங்கள் ட்ரேஸ் மாதிரி இதை வச்சு வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ஐடென்டிக்கலாக இருக்கும். இதை நம்ம கட்டர் யூஸ் பண்ணி நடுவில் இருக்கிறதும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ஹோல் போட்டு வச்சிடலாம். சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இதுக்காக நான் டார்க் ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். இதை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதில் அப்படியே சுற்ற போகிறோம். இந்த ரவுண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் இந்த த்ரெட்டை நம்ம அப்படியே சுற்றிட்டே வர போகிறோம்.
ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே நம்ம இப்படி உள்ளே விட்டு எடுத்து ஃபுல்லாகவே சுற்றிக்கணும். ஸோ இந்த த்ரெட்லாம் உங்களுக்கு பார்த்தாலே திரும்ப, அதாவது நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலே அதில் 4-5 த்ரெட் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காக சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட்டாக முடிக்கும் போதும் அகைன் நம்ம லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். ஓகே, ஃபுல்லாகவே நம்ம இப்போது சுற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன்ஸ் தான் ஒட்ட போகிறோம். நான் வந்து எல்லோ கலர் ஸ்டோன்ஸ் என்கிட்ட இருந்ததுனால நான் அதை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்காக நான் எதுவுமே புதுசாக வாங்கலை, எல்லாமே வீட்டில் இருந்ததே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயுமே நான் வந்து ஒரு சின்ன பேர்ல் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே பேர்ல், குட்டி பேர்ல் வச்சுட்டு நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் செஞ்சு நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட 3rd இயரிங்கும் ரெடி. பாருங்கள் எப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த இயரிங்காக நான் ஒரு ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 3 ஃபிங்கர்ஸில் ஒரு 12 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேலே இந்த மாதிரி சின்னதாக கட்டிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த நாட் வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க ஃபோல்டிங்கை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஈக்குவல் லெவலில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு ஒரு சின்ன த்ரெட் எடுத்து நம்ம இந்த மாதிரி அதையும் கட்டிடலாம். ஸோ நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். ஒரு 2 நாட் போட்டுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராஸையும் கட் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு கோல்டன் லேஸ் இருந்துச்சு, ஸோ அதை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி இதுக்கு மேலே ஒட்ட போகிறேன். ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இதை லைட்டாக இந்த மாதிரி கோம் பண்ணி விட்டுக்கலாம். கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்னுடைய ஓல்டு இயரிங்லேருந்து ஜம்ப் ரிங்கோ ஹூக்கோ நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஜம்ப் ரிங் எடுத்து நம்ம இதில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதில் அப்படியே நம்ம ஹூக்கையும் மாட்டி விட்டுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், பெருசாக அந்த வேலையும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான் இது பண்ணுறது. அவ்வளோதான், நம்மளுடைய டாசல் ஹூக் இயரிங் ரெடி. பாருங்கள், இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இயரிங் நான் ஃபஸ்ட்டு பண்ண அதே இயரிங் தான். நடுவில் வந்து பேர்ல் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். சுற்றி நான் 5 பேர்ல் ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக போடணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய 5 சிம்பிள் அண்ட் குயிக் இயரிங்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.